ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரமணா உருவாகுச்சு. ரமணா உருவாகும் போதும் சரி, ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும். எல்லாரும் சின்ன சின்ன ஃபைட்ரு, அந்த கம்பி கட்டுறவங்க, ரோப் இருக்கிறவங்க எல்லார் பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த கம்பி ரோப்லாம் அப்படின்னும்போது நீ ஃபைட்டருக்கு வேணா வை, எனக்கு வைக்காது அப்படின்றவார். என்னன்னா இல்லை நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலாக தான் பண்ணியிருக்கேன். நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பாரு. ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உட்காந்துருப்பாரு. கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சீன் வந்து ரெடில்ஸில் எடுத்தேன். அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஒரு இடம் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக அந்த ரெடில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு கேரவன் பட்டு அவர்கிட்ட தெரியாமல் நான் அவங்க சொல்லிட்டோம். அதுக்கு அவ்வளோ திட்டினார். யாரை கேட்டா கேரவன் சொன்னி? இன்னைக்கு போய் ஒரு ஷூட்டிங் பண்ணிங்கன்னா ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா 1 கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும். அவ்வளோ பேருக்கு கேரவன் இருக்கிற இடத்துல அன்றைக்கி ஒரு நாள்